ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, பயப்படாதே. என்ன சொல்றதே, பயப்படாதே. உன் வேண்டுதல், யாருக்கு வேண்டுதல்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா புஸ்தகம் 1:13. அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் பயப்படாதே என்று வேதத்தின் மூலம் 366 நாட்களும் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? 366 நாட்களுமே ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கணும். அப்படித்தானே தேவப்பிள்ளே? நமது பரிசுத்த வேதாகமத்தில் வயது சென்று முதியவராய் இருந்த சகரியாவை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னபோது சகரியா இதனை நம்பவே இல்லை. ஏனென்றால் சகரியாவும் அவன் மனைவியாகிய எலிசபெத்தும் வயது சென்றவர்களும் வயசானவங்களா இருக்கிறாங்க. பல வருடங்களாகியும் குழந்தை இல்லாததினால் தனது உள்ளத்தில் இனி நமக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது என்று கூட சகரியா நினைத்திருக்கலாம் தேவப்பிள்ளே. ஆனால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாதால் பயந்தான், நல்லா பயந்தான். இதனால் தான் அவன் வாய் பேச முடியாத ஊமையாய் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வரைக்கும் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவப்பிள்ளே, தேவன் சொன்னபடி யோவான் ஸ்நாபகன் பிறந்து அவனுக்கு ஆண்டவர் சொன்னபடி யோவான் என்று பெயரிடும் போது, எப்படி யோவான் என்று பெயரிடும்போதுதான் என்னாச்சு? சகரியாவின் நாவு திறக்கப்பட்டது. இது போல நீங்களும் கூட, எப்படி நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசியதால் பயந்து கொண்டிருப்பதால் கூட சில பாதிப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். தேவப்பிள்ளை, இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து தேவனை ஸ்தோத்திரிக்கும் போது உங்கள் வாழ்விலும் மனித உதவியின்றி தேவன் ஒரு அற்புதங்களை செய்வதை நீங்க என்ன செய்வீங்க? காண்பீங்க. தேவப்பிள்ளையே, தேவையில்லாத காரியங்களை சிந்தித்து பின்பு அதையே அப்படி சம்பவித்து விடுமோ, ஒருவேளை இப்படி ஆகிவிடுமோ, அவர் மூலம் ஒருவேளை பிரச்சனை வருமோ, இன்றைக்கு என்றால் அது மேல ஒருவேளை பிரச்சனை வருமோ, இல்லை என்றால் இவர் மூலம் அந்த காரியம் நடக்காமல் போகுமோ, இந்த குடும்பம் நமக்கு விரோதமாக எழும்புமோ, இந்த வேலை நஷ்டம் வந்து விடுமோ, இந்த வேலையும் பறி போய் விடுமோ, என் உடம்பில் என் சரீரத்தில் நோய் வந்து விட்டது, இந்த நோய் வந்து விட்டது, நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா, வீட்டில் இந்த அறையில் மட்டும் பேய் இருக்குமோ, ஹல்லேலூயா, என்ன இருக்கும்? பேய் இருக்குமோ, எங்கள் குடும்ப வாழ்வில் பிரிவு வந்து விடுமோ, என் பிள்ளையின் வாழ்வு நாசமாகி விடுமோ, நான் வாங்கின கடனை திரும்பி கொடுப்பேனா, என்னால் முடியுமா, நான் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா, நான் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா, நான் கற்பம் அடைவேனா, எனக்கு பிள்ளை கிடைக்குமா, என் பிள்ளை நன்றாய் படிக்குமா, என் பிள்ளையின் திருமணம் முடியும் வரை நான் உயிரோடு இருப்பேனா, அதற்கு முன்பே செத்து போய் விடுவேனா, என் தாய் தகப்பனுக்கு ஏதாவது ஆகிவிடுமா, என் புருஷனுக்கு ஏதாவது ஆகிவிடுமா, என் மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகிவிடுமா, என் பிசினஸில் என் தொழிலில் ஏதாவது ஆகிவிடுமா, நான் தூங்கினால் காலையில் எழுந்திருப்பேனா, எனக்கு ஏதாவது ஆகிவிடுமா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காதோ, நான் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது ஏதாவது ஆகிவிட்டால் எனக்கு உள்ளதையெல்லாம் என் குடும்பத்தையும் யார் பார்ப்பார்கள்? இப்படி எல்லாவற்றையும் நினைத்து குழம்பி புலம்பி அழுது புரள தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, அருமையானவர்களே, பயப்படாதே என்று வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வருடத்தில் 366 நாட்களும் வாக்கு தந்திருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று அவர் வாக்கு தந்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். மனிதர்கள் வாக்கு மாறுவார்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு மாறாதவர். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்களோட. யாரு கூட? உங்களோட தான் இருக்கிறாரு. தேவ பிள்ளை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று நம் தேவன், நீங்க எப்படி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்கிறார். யார்கிட்ட? நம்மகிட்ட சொல்றாரு. நம் தேவன், நீங்கள் இத்தனை காலங்கள் மனைவிக்காக, புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக, தாய் தகப்பனுக்காக, ஆச்சி பாட்டி தாத்தாவுக்காக, மாமனாருக்காக, மாமியாருக்காக, நண்பர்களுக்காக, நம் கூட வேலை செய்பவர்களுக்காக, கூட படித்தவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்களா? ஜெபித்த ஜெபத்திற்கு உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கிடைத்ததா தேவப்பிள்ளை? இல்லை என்றால் நான் என்றைக்குமே மனிதனிடத்தில் கேட்கிறேன், பதில் கிடைக்கவில்லை, கேட்டு மனம் சோர்ந்து போய்விட்டது என்று வேதனையில் கலங்குறீங்களா? கலங்காதீங்க. முழு இருதயத்தோடு ஜெபிங்க. நம் ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை எல்லாம் கேட்டு உங்கள் எல்லா காரியங்களையும் சரி செய்து பயத்தை மாற்றி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இனி அவரிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம்.
பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று எங்களுக்கு தைரியம் ஊட்டி, திடப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை வழி நடத்தும் அன்பு ஆண்டவரே இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறதோ என்று பயத்தோடு குழப்பத்தோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவரே, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை இனி ஒன்றும் இல்லை என்று கலங்கி கொண்டிருப்பவர்களுக்கும், என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டால் நான் என்ன செய்வேன், ஒருவேளை அது நடந்து விட்டால் என்ன செய்வேன் என்று பயந்து கொண்டு நடுங்கி போய் ஒடுங்கி போய் இருப்பவர்களுக்கும் இந்த பயத்தின் ஆவியின் அகோரத்தில் பிடிபட்டு பறிக்கப்பட்டு, ஆண்டவரே, பயத்தின் ஆவியின் அகோரத்தில் பிடிக்கப்பட்டு ஆண்டவரே பாதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே இருப்பவர்களுக்கு இயேசப்பா, இயேசுவின் நாமத்தில் இந்த பயத்தின் அகோரத்தின் ஆவியிலிருந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சரீரத்தில இருந்து இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவிகள் விலகி போவதாக என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். அதுபோல இந்த நேரம் என் வேண்டுதல்களை எல்லாம் கேளுங்க ஆண்டவரே, என் கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே என்று இந்த நேரம் ஜெபிக்கும் இவரின் வேண்டுதலை கேட்டு உதவி செய்வீராக, இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உயர்த்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.